அப்போ முத்தப்பாவே நான் ஜெயிச்சவன், முத்தப்பாவே ஜெயிச்சவன்றாரு. ஆனால் முத்தப்பா என் உடம்புக்குள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியலை. இன்னைக்கு யார் தொங்குறான்னு பார்த்துருவோம். ஆமாம், முத்தப்பா ஆவியா என் உடம்புக்குள்ளே அப்படியே தங்கி இருக்கிறது அவருக்கு தெரியலை. மேடையும் தான் பேசி பார்க்குறான். வரட்டும், வெள்ளச்சாமி வரட்டும், அவரா நானாங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு நாராயணா என்ற சத்தம் கேட்டது. ஒருவேளை அசரீரிதிக ஒழிச்சதோ? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அசரீரி என்றால் சவணம் என்று ஒரு பொருள். சவணம் என்றால் கவிழி சொல்கிறது என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பள்ளியா இப்படி கத்துகிறது நாராயணா நாராயணா என்று? நாராயணா என்று பள்ளி கத்தாது. ஆனா மாட்டை அதட்டுவோம் இல்ல, அதே மாதிரி பள்ளி கத்தும். அப்ப பாருங்களேன், அந்த நாராயணா என்ற சத்தத்தை இசைத்த அந்த மாபெரும் கலைஞன் யார்? அந்த மாபெரும் கவிஞன் யார்? பார்க்க வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும். எங்கள் உரையாடலிலே உரை போட்டு பேச வேண்டும். அது என்ன உரை? இலக்கண உரை, இலக்கிய உரை, புராண உரை, காவிய உரை, நாடக உரை, விருத்த உரை. நாங்கள் தமிழிலே உரை போட்டு பேசுகிறோம். உங்கள் ஜாமானுக்கு நீங்கள் உரை போட்டதுண்டா? நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை. ஹார்மோனியத்திற்கு என்று ஒரு உரை பாதுகாப்பிற்கு காலையிலே, மிருதங்கத்திற்கும் என்று உரை பாதுகாப்பிற்கு, துணி உரை காலையிலே பாதுகாப்பிற்கு. இதெல்லாம் உரை போட்டிருக்கும் பொழுது தாளம் மட்டும் எதற்காக அமனக்குடியாகவே இருக்கு? ஓ, அதற்கும் உரை இருக்கிறதோ? இருவருக்கும் இரு உரையா? இல்லையே, இருவருக்கும் ஒரு உரை. கணவனும் மனைவியும் மோதிக்கொள்கின்றார்கள். மனைவி கீழே இருக்கின்றால் கணவன் சக் என்று மோதும் பொழுது சை சக் என்ற ஆதிதாளம் பிறக்கிறது. இருவரையும் பிரிக்க கூடாது என்பதற்காக இருவருக்கும் ஒரு உரை. வந்திருப்பவர் முன்னுரையா, முடிவுரையா அல்லது கட்டுரையா? எங்கே அந்த காலத்திற்கு சொந்தக்காரர்? ஏ நாராயணா, ஏ நாராயணா, ஏ நாராயணா, ஏ நாராயணா, ஏ நாராயணா, நாராயணா நாராயணா. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. அரங்கத்தில் வராது அவன் ஆட்சி, அரங்கத்தில் வராது அவன் ஆட்சி. கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அது கோபித்து தடுத்தவன் உன்னை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோவித்து தடுத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் தன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் உன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லால் நான் மன கல்லால் போல மனிதர்களாலே. நாராயணா, நீ எதுக்கு அந்த பாட்டை பாடுன? எதுக்குன்னா கடவுள் ஏன் கல்லானால் ஆமா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்டிப்பா பேசணும்ல. எந்த மனிதனுடைய மனம் கல்லா இருந்திருக்கு? மனிதன் கடவுள் மட்டும் கல்லா மாறலன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் கல்லா மாறல, மனிதனால் மாற்றப்பட்டது. ஒரு உருவ வழிபாடு. அப்பதான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். உள்ளமே பெரும் கோயில், ஊனுடம்பே ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம்னு. இந்த மனம்தான் கடவுள். நல்ல எண்ணத்தோடு, நல்ல நினைவுகளை, நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு நினைவுகளையும் ஒரு மனிதன் வைத்திருக்கின்றானோ
பிறருக்கு உதவி செய்கின்ற மனம், பிறருடைய வேதனையை தெரிகின்ற மனம், இதுதான் ஒரு அருமையான மனம். இந்த மனம் இருக்கிறதே, இரக்க சிந்தனை இருந்தாலும் கடவுளுக்கு ஒப்பானது. அப்ப பாருங்களேன், உள்ளமே பெரும் கோவில். இவன் உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறானோ அதுதான் சாமி. ஊன் உடம்பே ஆலயம். இந்த இரத்தம், சதை, எலும்பு, இது பூரா சுத்து கட்டடம். இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போச்சு. கடவுள் மட்டும் மனுஷனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க கொண்டு போய் 1.5 கோடி ரூபாய் காசை கொடுத்து நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கலாம். அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகனே அப்படின்னார். ஆதி என்றால் கீழே, ஆதி என்றால் மேலே, அந்தம் கீழே. அதனாலதான் சொன்னேன், நீ ஜோதி வடிவாக ஜொலிக்கின்றாயே இறைவா, உன் உருவத்தை என்னால பார்க்க முடியலையே. கோயிலுக்கு போனா சிவலிங்கமா தெரிகிற, உன் உருவம் தெரியலையே. அப்ப பாருங்க, நீங்க என்கிட்ட நீங்க சொல்றீங்களே, கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்கள், உங்களால தாண்டா நாங்க கல்லா போனோம்னா அள்ளிதுக அடிக்கிறியா? புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கிட்டா சரி. எதுக்கு இந்த பாட்டு பாடுனேன் அப்படின்னா, பாடி வர்றேன்னாக்க சொல்லாம பாட மாட்டேன், வேற யாருக்கிட்டையும் பாட மாட்டேன். இந்த பாடல்கள் புரிஞ்சு பேசக்கூடியவர்கள், கேட்டு தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள்ட்ட தான் அந்த பாட்டை நான் பாடுவேன். அப்போ அந்த பாட்டுக்குள்ள விளக்கங்களை தெரிஞ்சாலும் சரி, தெரியாம இருந்தாலும், புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாம போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படலை. அருமையா புரிஞ்சுக்கிட்டே எடுத்து தடுத்து நிறுத்துறிய. கல்லா போனானே அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்களேன். அங்கே என்ன செஞ்சாங்களாம், நிறைய உண்டிகளை கொண்டாந்து காசு பணத்தை போட்டுட்டு போறாராம். அப்போ காசு பணத்தை போட்டுட்டு போன உடனே அங்கே முருகப்பெருமானுக்கு இருக்கிற கிரீடமாகப்பட்டது நம்ம பாண்டிய நாட்டு மன்னனாகப்பட்டவன் கொண்டு வந்து சாத்திட்டு போறாராம். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்த திருடனாகப்பட்டவன் மன்னர் போன உடனே, அப்போ என்ன திருப்பதியில் திருச்செந்தூரை பத்தி பேசுறேன், கவனமா நிக்கணும். திருப்பி அடிச்சு திருப்பதின்னு உங்க கவனத்தை திருப்புறது. என்கிட்ட திருப்பதி நீங்க வேற ஆள போய் பாரியா, சட்டம் சாப்பிடால திருப்பதி என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொன்னது திருச்செந்தூரை பத்தி. திருச்செந்தூருக்கும் திருப்பதிக்கு என்ன வழக்கம் இல்ல, உங்க கவனத்தை திருப்புறதுக்கு முடியாதியா அப்படின்னு சொல்லி அங்க திருச்செந்தூர்ல பார்த்தாக்க காணாம போயிடுச்சு. அப்பதான் அந்த ஐயர்கிட்ட கேட்கிறார், எங்கப்பா நான் கொண்டு வந்து சாத்தின கிரீடத்தை காணுமே, உண்டியல் பணம் நிறைய கொண்டாந்து வச்சேன், காணுமே என்ன அப்படின்னு கேட்டாக்க எனக்கும் தெரியாதுங்க. அப்ப யார் சாட்சி சொல்லுவா? முருகன் சாட்சி சொல்லுவாரா? முருகப்பெருமான் நினைச்சார், அடா பாவியலா, இந்த மாதிரி நீங்க திருடுறதுனால தானடா நான் கல்லா போயிட்டேன், கல்லா இருந்ததுனால தான் என்னை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாம நான் எடுக்கல நீ எடுக்கல அப்படின்னு எல்லாம் பழி போடுறிய ஏன் மேல. அப்ப முருகப்பெருமான் எடுத்தாரா அப்படின்னு கேட்பதற்காக சாட்சி சொல்ல கடைசி வரையும் வரவே இல்லையா முருகப்பெருமான். அப்பதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்க போனாக்க, கனவுல ராஜாவுடைய கனவுல போய், அப்பா என்னை கல்லா வச்சு வடிச்சிச்சு நீங்க செய்யறிய, அதனால இந்த கல்லு பேசுமோ அப்படின்னு பார்த்தாக்க, கல்லும் நட்ட கல்லும் பேசுமோ நாதமுடி இருக்கையிலே அப்படின்னு பழமொழி வந்தாலும் பரவாயில்லை, நான் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லி வேற உருவத்திலே வந்து பேசி, அப்ப நான் கல்லாக இருப்பதனால தான் எல்லாம் திருடிட்டீங்களா, நானும் கல்லாக மாறுறேன், அப்ப நானும் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன், அப்பொழுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கல்லுக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொரு விஷயம் பேருங்க, அப்ப கல்லா மாறினது அப்படின்னு சொன்னா நல்லா தொட்டு விட்டுருக்கிய, கல்லா மாறினதுக்கு திருப்பி கல்லுக்கு பெருமை சேர்க்கிறிய. ஒருத்தர் என்ன செய்யறான்னா, அப்போ நதிக்கரை ஓரத்தில் ஒரு கல்லில் இருந்து துவைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ துவைக்க கொஞ்ச நேரம் ஆன பிறகு இந்த கல்லாகப்பட்டது பச்சை நிறமாக மாறிடுச்சான். என்னடா பச்சை நிறமாக மின்னுது, இந்த கல்லை பார்க்கும்பொழுது பவள நிறமாக இருக்கு, இதை நம்ம எடுத்து பார்ப்போம்னா எடுக்க முடியலையா, அப்போ நம்ம மன்னர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டாந்து இந்த கல்லை காட்டுறான். கல்லை காட்டுற உடனே மன்னனுக்கு புரிஞ்சு போச்சு, இது என்ன கல்லையாது, பச்சை நிறமாக இருக்க கல், அந்த கல்லுக்கு சாதாரண இடத்துல போட்டுக்கூடாது, இப்படி துவைக்கிற இடத்துல போடக்கூடாது, கல்லை தூக்கியா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு சிலை வடித்து அன்றைக்கு மதுரை மாநகரிலேயே அன்றைக்கு மீனாட்சி அம்மனாக உருவாக்கி இன்றைக்கு உலகத்தையெல்லாம் கட்டி காக்கக்கூடியது மீனாட்சி அம்மா அப்படின்னு பேர் வாங்கிச்சு. இந்த கல் சாதாரணப்பட்ட கல்லா, துவைச்ச கல், அடி மேல அடி வச்ச கல். அப்ப கல்லுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, அந்த பெருமையை பத்தி பேசுவதற்காக கல்லா மாறுனே அப்படின்னு சொல்ல வந்தேனே. கல்லை பத்தி நீங்க பேச வரீங்களா? மனிதன் வடித்த சிலைகளிலே இறைவன் வாழ்கிறான். ஆமா, எந்த ஜாமியும் கல்லை எடுத்து நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு எந்த ஜாமியும் அடிச்சு காட்டியிருக்கா? ஏன் காட்டியிருக்க? என் உருவம் இப்படி தாண்டா, இப்படி தாண்டா என் உருவம் கனவுல வந்து சொல்லி இப்படி எனக்கு ஓவியத்தை வடிடா அப்படின்னு கனவுல வந்து சொன்னதுனால தான் அந்த ஓவியத்தை வெளியில உலகத்துக்கு கொண்டு வராங்க. சிற்பியாகப்பட்டவன் வடிக்கிறான் சிலையை. இப்ப சிவபெருமான் இப்படித்தான் இரும்பு இருந்தாரு அப்படின்னு எந்த சிவபெருமான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரா? இல்லை.
மனிதனால் தன் நிலை மறந்து இப்படித்தான் சிவபெருமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற யோசனை கொடுக்கப்படுவதற்கு காரணமா இருப்பது யாரு? சரி, இவ்வளவு தூரம் என்கிட்ட பெரிய பக்தி மார்க்கமா பேசுறீங்களே, சரி நீங்க தெய்வமா மனுஷனா? நானா? நான் தெய்வம். தெய்வம்? ஆமா. எந்த வகை தெய்வம் நீங்க? என்ன எந்த வகைன்னு உங்களுக்கு தெரியலையா? பெருமாளாகப்பட்டவர் எடுத்த 22 அவதாரத்துல நானும் ஒரு அவதாரம் அல்லவா? நாரதர் என்கின்ற அவதாரம் அல்லவா? நாரதரா? ஆமா. இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியலையா? நீங்களா? நான் தான் நாரதர். என்ன நக்கல் சிரிப்பு சிரிக்கிற? நிறுத்தியா உன் பேச்ச? சிவபெருமான் மேலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை அவரை பார்க்க. இந்திரன் மேல ஆசை இல்லை, சந்திரன் மேல ஆசை இல்லை, சூரியன் மேல ஆசை இல்லை, 27 நட்சத்திரத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அப்புறம் என்ன ஆசை? 12 ராசியை பார்க்கணும்னு ஆசை இல்லை. சரி, உன்னையத்தான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஏன் என்னையா காரணம்? நாரதர்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இந்த நாரதர்னால இந்த பூலோகத்துல ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கலகம் செய்யணும். இது ஒரு வேலை, இதை வந்து மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாய்யா, உண்மைதாயா. அது எப்படி சண்டை வம்பு இழுத்து விடுறது? இரவுன்னு இருந்தா பகல் வரணுமா இல்லையா? தன்னால இருக்குமா? அப்ப வெயில்னு இருந்தா நிழல் இருக்கணுமா இல்லையா? அப்ப வெப்பம்னு இருந்தா மழை வரணுமா இல்லையா? வாழ்க்கையில 2 இருக்கணுமையா. 2 இருந்தா தான் சாதிக்க முடியும் எதையுமே. இல்லையா 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 அப்படிங்கிற வார்த்தையை புரியல. நான் கேள்விக்குறி வைக்கிறேன். கேள்விக்குறி நீங்க எனக்கு கேள்விக்குறி. ஆமா. அந்த கேள்விக்குரிய நான் திருப்பி வச்சேன்னா நீங்க தாங்க மாட்டேன். அதை வச்சுதான் பாருங்கள் இன்னைக்கு யார் தாங்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வளசாமி சட்டம் சாப்பிடாலாம் என்கிட்ட பேசக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே நான் உள்ள மட்டும்தான் நண்பர்களாக இருப்பேன். வெளியில வந்துட்டாக்க நீங்க வேறு நான் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. மேடைக்கு வந்துட்டு அது வேற விஷயம், இது வேற விஷயம். சும்மா அந்த செக்கு மாடு மாதிரி நின்றுக்கிட்டு என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அவன் செக்கு மாடு மாதிரி தான் நிக்கிற. நீ வந்து என்ன சட்டம் பேசுற? நீ வந்து பேசும்பொழுது நின்றுக்கிட்டு தான் பேச முடியும், ஆடிக்கிட்டெல்லாம் பேச முடியும். அப்ப செக்குக்கு என்ன? ஆடிக்கிட்டே பேசுறவன் கிறுக்கேன், செக்குக்கு என்ன? நின்றுக்கிட்டு பேசுறவன் அறிவாளி. நீங்க சொல்றீங்களே செக்கு மாடுன்னு. ஆமா. இப்ப நான் உன்னை இறுக்கி பிடிப்போம், வலைய போட்டு அமுக்குவோம்ட்டு தான் வலைய மடிச்சு கம்கட்டுக்குள்ள வச்சிருந்தேன். ஓ நேரம் பாரு, வலைய விரிக்காமையே கம்கட்டுக்குள்ள இருந்த வலைக்குள்ள நீனே வந்து சிக்கிக்கிட்ட. எப்படி? என்ன? அதுதான் என்ன உனக்கு கெட்ட நேரம், வெள்ளச்சாமிக்கு நல்ல நேரம். எங்க நல்ல நேரம்? எப்படி நாரதங்க பூரா என்கிட்ட இப்படி சிக்கிக்கிட்டு இந்த பாடுபடுறிய? சிக்கிக்கிட்டு பாடுபடுறோமா? போன பிறவில என்னவா பிறந்தீங்க நீங்கெல்லாம்? நாங்களா உன்னை பிறவி இல்லாம ஆக்குறதுக்கு தான் பிறந்திருக்கேன். செக்கு மாடுன்னு நீ சொன்னேல. ஆமா. ஆடாத செக்கு, ஆட்டாத செக்கு இருக்கு. இது நம்ம பகுதியில் தான் இருக்கு. ஈனாத வாழை நம்ம பகுதியில் தான் இருக்கு. குத்துப்படாத உரல், இடிபடாத உரல், அதான் குத்தாத உலக்க, இடிபடாத உரல், பூக்காத பெண்ணு, அது நம்ம ஏரியாவில் தான் இருக்கு. இப்ப இல்ல இல்ல அப்படின்னு சொன்னீங்களே, நான் இருக்கிறத சொல்றேன். இது முடிஞ்சா இது இந்த பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரு நான் மிரட்டுன்னு நீர் சொல்லாதீர். உன் அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியணும்னா வெள்ளச்சாமி கூட தூண்டுகோள் வேணும். நான் நோண்டி விட்டா தான் நீ எரிவ. அறிவுங்கிற எண்ணெய் நான் தான் ஊத்தணும், நீ ஜோதி. அப்போ எண்ணெயை வச்சுதான் நீர் நல்ல பேர் எடுக்கணும். உம்மை வச்சு நான் நல்ல பேர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னைய அவசியமே இல்லைங்கிற? என்ன வாவான்னு பேசுற? நீ நான் போன்னு பேசுற? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நாம சொல்லிவிட்டேன். நீ தொழில பெரிய ஆளா இருக்கலாம், அனுபவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், நான் உனக்கு பிறகு வந்த ஆளா இருக்கலாம். ஆனா இதுல வந்து நான் போட்டிருக்க வேஷத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அறிவே அனுபவம் அடிச்சு எறிஞ்சிடும். அடிச்சு மண்டையை பொழந்து விடுவேன் நாம சொல்லிவிட்டேன். என்ன பேச்சு பேசுற நீ? மரியாதை கொடுக்க தெரியுமா உனக்கு? மரியாதை என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன பேச்சு பேசுற நீ? வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சே போடுவேன். அங்கிட்டு தானே இருக்குல்ல. என்ன வா போனா நீ வா போங்கற? போனா என்ன நீ வான்னா
இப்ப நான் தமிழ் படிச்சிருக்கீங்கல்ல, என்ன தமிழ் படிச்சு படிக்காம இருப்போம் நாங்கெல்லாம். ஒரு ஆணை நீ என்று கூப்பிடுவதிலே என்ன தப்பு? ஏன் நீங்கள் சொல்றதுல உங்க அப்பா மட்டும் முதல்ல குறைஞ்சு போயிரும். நீங்க வாங்கணும் போகணும் கூப்பிட்டாக்க உங்க அப்பா மட்டும் முதல்ல குறைஞ்சு போயிருமாங்கிறேன். உன் இஷ்டத்துக்கு நான் கூப்பிட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் கூப்பிடுவேன். உன் இஷ்டத்தை இன்னைக்கு அடிச்சு காலி வேணுன்றான என்ன பாரு. எங்க அடிச்சு காலி பண்ணு பாப்போம். சித்திரமா கைப்பழக்கம் செந்தமிழ்ல நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நட்டையும் கொட்டையும் தயையும் பிறவி குணமே அப்படின்ட்டான்ல. அங்க புழுதிபட அறிவாளி நெய்ப்பூசி பங்கம் படபுரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் அண்ட இருக்கும் நற்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்துக்கு சொல்லி சிவபெருமான பிச்சைக்காரன்னு கேட்கலையா? அன்றைக்கு இட்டமுடன் என் தலையில் எண்டெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அஞ்சாதே நெஞ்சே 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 நெஞ்சேன்னு அவங்க பாடி வைக்கலையா? சங்கரப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேதுகுலம் தான் தமிழை அறிந்து உண்டு வாழ்வோம், ஆனால் உம்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லி நற்கீர பெருமான் தான் சிவனை பார்த்து பிச்சைக்காரன்னார். அதே மாதிரி சிவபெருமானை பத்தி சிவமண்டி வேற வேண்டாதே, யாருக்கும் தீங்கான சண்டை தூண்டாதே, தவணலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே அப்படின்னு பாடி வச்சிருக்கானே. அது மாதிரி சிவனை பத்தி பேசுவோமா? சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இவ்வளவு பட்டாங்கி உள்ளபடி சொன்னானே, அது மாதிரி உமால பேச முடியுமா? முத்தைத்தரு பத்தித்திறனகி அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குறுபற என போத முற்கற்புற மர்க்க சுருதியில் முற்பட்டது குறிப்பித்தவரும் 33 அடிப்பேன 10 தலை தத்தக்கணதோட ஒற்றைக்கரை மத்தை பொருள் பட்டப்பகல் வட்டத்திகரல் இரவாக பத்தற்கரை தத்தைக்கடவைய பச்சை புகழ் மெச்சத்துடன் பச்சைத்துடன் அச்சித்துள்ளது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுரம் நித்தப்பதம் வைத்து பருவி நடி கலதோடு கலதாட கொத்துப்பற கொட்டக்கிழமை குத்திப்புதி பொக்குப்புடி என முதுகூகை கொட்பெட்டொரு நட்பெட்டொரு வெட்டிப்பழி யுட்டுக்குலகை குத்துப்படவர பெருமாளே 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 என்று அருணகிரி நாதருக்கு அடியெடுத்து கொடுத்தானே அந்த சண்முகநாத முருகப்பெருமான். அது மாதிரி பேசலாமா? 4 பேரு 4 திசை ஆளுகின்ற பாலர்களை நான் ஒருவனாக எனையே நக்கச்சடை கடவுள் தெக்கி திசை வரைக்கும் நத்தி கொடுத்தபடி என்ன நீலமோடு சூளமோடு வானகதை ஆறுபடை நேருபடை ஆகியதிரே நீட்டி சுழட்டி உயர் வீட்டி பிடித்துடலை நீக்கி பிடித்ததனை என்ன தேடுபவமான செயல் ஏது தொடர் வானநிலை தேடுவரையாக எதிரே செலுத்தி துடித்து பதைத்து 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 சிதைத்தெறிய என்ன ஏறுமையில் ஏறுவில்லை யாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி கூறுமுகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் தாங்கி வென்ற முகம் ஒன்று மாறுபடை வாரே வதைத்த முகம் ஒன்று 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 பாடி வச்சானே. உக்குரதண்ட வித்தகா மேபு குண்ட மண்ட கண்ட விண்ட தந்தி மத்தகா வீணலாவி பானலாவி கொட்டமிட்ட தத்துவான் நாரண்ண விளையாட்டெல்லாம் நாரதன் முடிவில் கூற ஆரண்ண கவிதை செய்தான் அறிந்த வான்மிகி என்பி சீரணி சோழ நாட்டில் திருவள்ளந்தூர் வாழ்வோனே காரண்ணா கொடையின் கம்பல் தமிழினால் கவி செய்தானே என்று ராமா 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 என்று சொல்லி உட்கார்ந்து பாடுறான்னா. ஆனால் எனக்கு ராமாங்கிற வார்த்தை எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்னா. ஏண்டா நீ எல்லாம் இப்படி வந்து உட்காந்துருக்கலாமா? நீ எல்லாம் எதுக்குடா வந்திருக்க? நீ எல்லாம் மனுஷனாடா நீ அப்படின்னு சொல்லி திருப்பி உங்களை பேச மாட்டேன்னா. நீங்க பெரிய மனுஷன் எப்படி பயம் இருக்குன்னு ஏன்னா பேசிவிட்டு இல்லைன்னு. ஏன்னா நீங்க யாரு? நீங்க சிறந்தவங்க தமிழர் ஆகினால நீங்க சொத்தையா திங்கிறிய தமிழை கரைச்சு கொடுத்துருக்கீங்க. கரைச்செல்லாம் குடிக்கல, நாங்க நக்கிக்கிட்டு. அதனால அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மர்ரா 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 என்று சொல்லி ராமா 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 என்று சொல்லி அன்றைக்கு வால்மீகி எழுதுவதற்கு வால்மீகியாக ராமாயணம் எழுதுவதற்காக காரணமாக இருந்துச்சு. அன்றைக்கு திருப்புற்றூர் அப்படின்னு மருவி இன்றைக்கு திருப்பத்தூர்னு மறுவிச்சே. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த பகுதியாகப்பட்டதுக்கு நீங்க பெருமை சேர்க்க நான் வந்திருக்கேன். எங்க பாப்பா பேசி பாப்பா. நீ சொல்லி எழுதுன ராமாயணத்துல தான் அந்த அம்மாவை ராவண தூக்கிக்கிட்டு போனது. அந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? எதில் தூக்கிட்டு போனாங்க? சட்டம் சபடால் பேசுறியா? யார் சும்மா கவி பேசி நான் கேட்டதுக்கு ஒன்னு தெரியலன்னு சொல்லு. தெரியலன்னு நீ தானே இல்லைன்னா நான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்ப இருக்கிறத நீ ஆமா இருக்கு அப்புறம் நீங்க படிச்சாலும் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லல அப்படின்னா இது இல்ல, நான் படிக்க இல்ல, நான் படிக்கல, இனிமேல் பட்டு இந்த ஏரியாவுக்கு வரல, இனிமேல் பட்டு நாரதர் நான் போடல சொல்லிட்டு போ. என்னைக்கு இவ்வளவும் பேசுற? எனக்கு தெரியாதுன்னு சொல்லு, வரமாட்டேன்னு சொல்லு, நாரதர் நான் இல்ல, எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு போ அப்படிங்கிறிய. நான் அவுத்து வச்சுட்டு எல்லாம் போக சொல்ல. எவ்வளவு ஏத்த உனக்கு? உங்களை நான் அம்மனை குண்டியா பார்க்க விரும்பல. நான் உங்களை அம்மனை குண்டியா பார்த்து நான் எந்த கோயிலில் போய் நான் 90 போடுறது? அம்மனமோ கோடி பேரும்
கோடியோ அம்மனமாக பெறும். அன்று கோடிக்கு பெருமை உண்டல்லவா, அம்மனத்துக்கு பெருமை உண்டல்லவா. கோமணத்தோட தெரிஞ்ச பட்டினத்தார் கூட அப்பத்தில் விஷத்தை வச்சு கொடுத்த உடனே பார்த்தாரு, அப்பத்தில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தன் வீணை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு தூக்கி போட்டாரு. அக்காகாரி வீட்டில் பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. அன்னைக்கு அப்பம் தீப்பெட்டியா மாறிச்சு. சரி, இன்னைக்கு நீ என்ன நான் தீப்பெட்டியா மாறத்தானே போறேன். இந்த பெட்டியில இந்த குச்சாக எடுத்து இல்லையா? நான் உரசி உன்னை தீ வச்சு ஆட்டாத செக்கு, விடமாட்டியா? ஈனாத வாழை, இடிக்காத உரலு, குத்தாத உலக்க, இது மலராத பெண். அது யார்? அதை சொல்லு. விடமாட்டியா நீ? நான் ஏதாவது மாத்தி பேசணும்னா அப்படியே மறைச்சு கொண்டு போகலாம்னு பார்த்தாக்க என்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிய ஊர்ல. உன்னை கொண்டுகிட்டு வந்தது இதுக்கு தானா? எவ்வளவு ஆழத்துல நீ மூழ்கி போய் நீ வாய்வு கலைஞ்சாலும் மேலே வந்துட முடியும் இல்லையா? அப்ப நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது இதுக்கு தானா? அப்ப என்னை காட்டி கொடுக்கற நீ வந்திருக்க. என்னைய தொழில் பண்ணத்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிய. அப்ப தொழிலை பண்ணு. தொழிலை தான். அப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சது மாதிரி என்கிட்ட ஊர்ல உனக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுற. நீ என்ன விஷயம்ட்ட நீ கேட்க ஆசைப்படுறியோ நீங்க கேளுங்க. அப்படி நான் சொல்லலை அப்படின்னா நான் மண்டகணத்தில் பேசலை. யான் படித்த படிப்பு மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதிகாசம், காவியம், ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ஜோதிட சரித்திரம், மாந்திரீகம், வைத்தியம், என்ன கேட்குறேன்? அட பைத்தியம், இப்போ நான் கேட்குறேன் பாரு. அடி என்னடி அம்மா இப்படி ஒரு பிள்ளைய பெத்து போட்டிருக்கிய? பேசுங்க. என்ன இந்த வாடா போடாங்கிறத மட்டும் விட்டுருங்க. அப்போ நீங்கள் மட்டும் அது இதுன்னு பேசலாம், நாங்கள் பேசினா உங்களுக்கு இனிக்குதோ? பெத்த தாயி தன்னுடைய மகனுக்கு பால் கொடுத்து மடியில் வச்சுக்கிட்டு சொல்லுவா, சரி அப்பா எங்கே உங்கு சொல்லு. சரி, உங்கு சொல்லு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் வளர்ந்து பெரியவனாகி வாங்க போங்க, இங்கன்னாவையும் கூணாவையும் சேர்த்துவன் சொல்லணும். சரி வாங்க போங்க அப்படின்னு சொல்றது. அதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால தான் நான் பேச ஆரம்பிச்சேன். வந்த உடனே நீங்க ஆரம்பிச்சு காட்டிட்டீங்க, அதனால தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அது நீங்களே சொல்லிட்டு நீங்களே பேசக்கூடாது. நான் இங்க இருங்க, காட்டுக்குள்ள திடீரமே சர்வஜாதான் வெள்ளசாமி நான் சர்வசாதாரண ஆள்ல நினைக்கலப்பா. அதனால தான் பெரிய ஆளுன்னு கொண்டுகிட்டு வந்து இளங்கோடி மேடையில் கொண்டாந்து போட்டிருக்கேன். அது ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, தாயாகப்பட்டவள் பெத்து போட்டுட்டாலே, இப்படி ஒரு தாய் பெத்த போட்ட பிள்ளைக்கு கண்ணும் இல்லை, காலும் இல்லை, காதும் இல்லை, மூக்கும் இல்லையே, இப்படி ஒரு பிள்ளைய பெத்து கிடக்குது. இப்படி கிடந்தாலும் ஓடி 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 தெரியுறிய இந்த பிள்ளைய எப்படிப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கண்ணு இல்லாத பிள்ளை யாரு? கால் இல்லாத பிள்ளை யாரு? யோ, நான் கேட்டதுக்கு உண்டான பதில சொல்லுமா? நான் திருப்பி வச்சிருக்கேன்ல ஆப்பு. ஆப்பா? ஆமா, இது என்னன்னு உனக்கு என்ன? என்னுடைய அளவு குவாட்டு தான். அப்படியெல்லாம் நான் வந்து ஆப்பெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. சரி, ஏன்னா திருப்பி நான் கூட்டிருக்கேன். அந்த கேட்ட கேள்விக்கு நீ ஒழுங்கால நீ பதில் வரணும். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் பேசுறையா? என்ன? ஆட்டாத செக்கு, அப்புறம் இடிக்காத உரல், அப்போ பூவாத பெண்ணு, கூவாத சேவல் ஒன்று இருக்கு. கூவாத சேவல். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த பகுதியில் இருக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்ம பகுதியிலே தாங்க இருக்குது. ஏன்னா எந்த ஊரில் இருக்குது அப்படின்னாக்கா வானா சூரக்குடி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த சூரக்குடிக்கு வானா சூரக்குடி, வன்னியன் சூரக்குடின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த ஊரில் தான் இவ்வளோ விஷயங்களும் அங்கே தான் இருக்குது. உண்மையினா தெரிஞ்சவங்க கை தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாருக்குமே தெரியாதா? ஆட்டாத செக்கு அங்கே தான் இருக்குது, ஈனாத வாழை அங்கே தான் இருக்குது, கூவாத சேவல் அங்கே தான். அது என்னவா இருக்குது? ஏன் வன்னியன் சூரக்குடியில இத்தனை இருக்கணுது? யாருன்னு அது? சரி இருக்கிறது சரி, அது ஏன் அந்த ஊர்ல போய் இருக்குங்கிறேன். அந்த ஊரில் அவர்கள் வாங்கின சாபங்கள் அங்கே வந்து தெய்வங்களாகப்பட்டவர்கள் இப்படி இப்படி வந்து இருந்து இந்த இடத்துல பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வருதில் வந்திருக்காங்க. வானா சூரக்குடி, வன்னியர்கள் ஆட்சி செய்த இடம் வானா சூரக்குடி அப்படிங்கிறாங்க. வன்னியர்களுக்கு முன்னாலே வானாசூரன் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவன் எல்லா பகுதியிலும் சுற்றி வந்து அழிச்சிட்டு இந்த பகுதியில் பார்க்குறார், நல்ல விவசாயங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த பகுதியில் உட்காந்து ஆட்சி செய்யணும்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தரமட்டமாக ஆக்குறேன். அப்போ இருக்கக்கூடியவர்களும் தரமட்டமாக நாங்க தான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன் வன்னியன் சூரக்குடி. சந்தோஷம். அது
அது தெரியாம அவங்க கூட்டாளி உள்ள இருக்கு. பதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்விக்கு பதில் நான் படிக்காமலாம் கேட்க மாட்டோம். சரி, குருட்டுத்தனமெல்லாம் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா எந்திரிச்சு கேட்கணும். இந்த நாடகம் பார்க்குறது 2 விதம் இருக்குது. ஒன்று பார்க்குறது, இன்னொன்று ரசிக்கிறது. பார்க்குறது யார் தெரியுமா? அட அவங்க என்ன பண்ணாலும் சரிடா, நம்ம கூட்டத்துக்குள்ளே உட்காந்து இருந்துட்டு காலையில் பஸ் வந்தோடனே போவோம் அப்படின்னு அது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது. ரசிக்கிறது யார் தெரியுமா? ஒவ்வொரு பாட்டுக்கும் கைதட்டி, ஒவ்வொரு வசனத்துக்கும் எந்திரிச்சு கேட்டு சூப்பரியா அப்படின்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம், அது ரசிக்கிறது. இது 2 விதம் இருக்குது. இதில் இன்னொன்றும் இருக்குது. நாடகம் ஏன் நடக்குது, சினிமா படம் ஏன் ஓடுது, விஷயம் இருக்குது. அது 10 நாளைக்கு மேலே நிற்காது, ஓடிடும். நடக்கிறது ரொம்ப நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு நடக்கிறது இந்த நாடகம் ஒன்று தான். இதில் தான் நீங்கள் இதை டிவிலையெல்லாம் சீரியல்லாம் பார்க்க முடியாது. இது மாதிரி பேசுகிறது, இது மாதிரி நடிக்கிறது, திடீர்னு அங்கெல்லாம் சொல்லி கொடுத்து தான் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. உடனே என்ன தோணுதோ அதை உடனே பேசுகிறதா இந்த நாடகம். அருமையாக உட்காந்து ஒரு 25 பேர் இருந்தாலும் நல்லா ரசிக்கிறீங்க, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது எனக்கு சரி. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னது? மனிதன் இருக்கான். சரி, இந்த மனிதன் பிறந்துட்டான். பிறந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்கிறவன் எங்கேயா போறான், எதை நோக்கி போறான்? நடக்கிறவன் நடந்து ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். சரி, பிறந்துட்டான். அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கைங்கிற பாதை போய்கிட்டு இருக்கு. அதுல நடந்தே போறான். சரி, கடைசி அவன் எங்க போவான்? அவன் கடைசியா எங்க போனா மேலோகத்துக்கு தான் போவான். மரணக்குழி. அதைத்தான் சொல்றேன். பிறக்கின்றான், நடக்கின்றான், அவனுடைய கடைசி தூரம் மரணக்குழி. அதுதான் மேலோகம். அதான் சரியா சொன்னீங்க. ஆமா. ஆனா இடையில பொண்டாட்டி, புள்ள, பேரன், பேத்தி, அப்படி ஒரு பாதை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. ஆமா, பாதைகள் போகுது. மனிதனுடைய கணக்கு காரணி கணக்கு. 2 10 இது காரணி கணக்கு. இந்த 10ங்கிறது பெட்டி வாழ்க்கை. இந்த 5 2ன்னு இருக்குல்ல, இந்த 5ங்கிறத, இந்த 2ங்கிறத பொண்டாட்டி, இந்த 2ங்கிறது புள்ள. அதுல இருந்து பிரிச்சா பேரன், பேத்தி. இதானே அதெல்லாம் நான் பேச விரும்பல. இப்ப நான் ஒரு கேள்வி வச்சேனே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஞாபகத்தோட இருக்கீங்களா இல்லையா? நான் என்ன வச்சிருக்கேன், அது என்னது? ஒரு பொருளை கேட்டிருக்கேன், அது என்ன? தாயாகப்பட்டவள் பிள்ளையை எடுத்து போடுறா. கேட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குயா. தாய் கவனிக்கல, பெத்து போட்டுட்டா. சரி, அவனுக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, உடம்பும் இல்லை, உருவம் மட்டும் இருக்கு. ஆனா ஆத்தா ஊர் மேயிறா. ஆத்தா ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு திரியிறா. புள்ள கண்டுக்கல, இவளும் புள்ளைய கண்டுக்கல. பூசணி கொடி. பூசணி கொடியா? காய் சும்மா இருக்கும், அதுக்கு கை கால் இருக்கா? கிடையாது. இல்ல. ஆமா. ஆயி ஊர் மேயிறா. கொடி இங்க இருந்து அந்த வயலுக்கு போகும், அந்த வயல்ல இருந்து இந்த வயலுக்கு போகும். சரி, இதுதான் பூசணி கொடியை தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இதுதான். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன? ஒரு மனிதன் இறக்கின்றான். சரி, உடல் அழிஞ்சிருச்சு. இந்த ஆத்மாங்கிறதுக்கு அழிவு இல்லை, அழிவு கிடையாது. அது எங்க போகுது? அந்த ஆத்மாங்கிறது எங்க போகுது அப்படின்னாக்கா சொர்க்கத்துக்கு போகும். எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போகாது. கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்புல இருந்து விட்டு பாதியிலே நிக்குமா. இத்தனை நாள் தான் கணக்கு அப்படிங்கிற பாதியில நின்று அந்த நாட்கள் முடிந்த பிறகுதான் மேலோகத்துல சொர்க்கத்துக்கு போகுமா. சரியா பேசுறீங்க. ஆமா, படிச்சிருக்கீங்க அந்த புராணத்தை. நல்ல விஷயம். என்ன காரணம்னா 16 நாள் முடிய அந்த ஆத்மா வீட்டில் இருக்குமா. யார் வர்றான், யார் போறான், யார் நம்மளால கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறான், யார் கழிவன் செத்ததே தேவலடான்னு எவன் நினச்சிக்கிட்டு
உதட்டு உலகையில் சிரிச்சுக்கிட்டு வர்றியான் அப்படிங்கலாம் அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்குமா, அழுகுமா. அந்த ஆத்மா ஏன் அழுகு தெரியுமா? அந்த ஆத்மா அப்ப நமக்கு வந்து ஒரு வருஷமா ஆக போகுது, 16 நாள் ஆகுது, இல்ல 6 மாசம் ஆகுது. நமக்கு வந்து இறந்த பிறகும் நமக்கு வந்து திதி கொடுக்காம இருக்கிறாங்க. அப்ப ஒரு வருஷம் சென்று தான் திதி. ஆமா, தான் இருந்த வீடு அழிந்து விட்டதே, தான் குடியிருந்த உடல் புதைச்சு புட்டாகலே, எரிச்சு புட்டாகலே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்குமா. அப்ப அந்த 16 நாள் சென்று கருமாந்திரம் என்று சொல்லக்கூடியது அந்த ஆத்மாவிற்கு மரியாதை செய்வது. பார்த்துருக்கீங்களா? பண்றீங்களா எல்லாரும்? என்னையா அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? பண்ணணும். 16 நாள் சென்று அந்த ஆத்மாவை நம்ம அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? கீழ் கைலாச வாசல், மேல் கைலாச வாசல், வட கைலாச வாசல், தென் கைலாச வாசல். அப்போ பாருங்களேன், ஒரு தட்டில் ஒரு வெத்தலையை வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் குங்குமம் போட்டு வச்சு 3 ஒத்த வாழைப்பழத்தை 3ஆக பிரித்து அங்கே வச்சு அதில் எள்ளும் தண்ணியும் இறக்கின்றோம். அது மாதிரி பண்ணுறீங்களா? எள்ளும் தண்ணியும் இறக்கிறான். ஓம் சாபக சோபம் சங்காசம் காசியா பேகம் மகாயுதியும் சர்வ பகாக்கணம். முடிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் வந்தேன் போனேன், நான் அந்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத கொண்டு போய் ஓடுகின்ற கங்கையிலே அதை விடுறான். ஏன் ஓடுகிற கங்கையில் ஏன் அதை விடுறான்? அதுக்கும் அங்கே விளக்கம் இருக்கிறது. இந்த ஆத்மா என்ன பண்ணுமா, 14 நாள் சென்ற உடனே நேராக சித்திரகுப்தனை போய் பார்க்கும். சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார், நீ இங்கே வாசம் செய் அப்படின்னு. அந்த ஒரு வருஷம் முடிய, இந்த ஒரு வருஷம் சென்று அந்த ஆத்மா நேராக பெருமாள்கிட்ட போகுது. பெருமாள்கிட்ட போய் என்னுடைய சொந்த பந்தம், நான் ஒரு வருஷம் ஆச்சியா வந்து என் சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு, என் புள்ள எனக்கு திது கொடுப்பேன், அதுக்கு பேர் திவச கட்டளைன்னு சொல்றது. என் புள்ள எனக்கு திவச கட்டளை கொடுப்பேன், என்னுடைய நினைவா நான் போய் பார்த்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஆத்மா ஒன்று காக்கா வரிவுல வரும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு உருவத்தில் அந்த திதி அன்னைக்கு அது வரும். ஆனால் அவன் திதி கொடுத்துட்டான் அப்படின்னா அது மாதிரி ஒரு நிம்மதியான குடும்பம் எதுவும் இருக்காது. அந்த அந்த வீட்டிலே தெய்வ கடாட்சியம் இருக்கும், குல தெய்வங்கள் அங்கே வாசம் செய்யும். ஆனால் அவன் திதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மா அழுதுகிட்டே போகுமா. இந்த ஆத்மா அழுதுகிட்டே போகின்ற பாவம் தான் அந்த குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு காரணம். அந்த மனக்குள்ள இல்லாத காரணம் அவ்வளவு இம்சை. இது தெரியாம போய் சாமி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என் அப்பனுக்கு அம்மே விந்துக்கு தானடா நீ பிறந்த, தயவு செய்து உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். இறந்தவர்களுக்கு தயவு செய்து நீங்கள்லாம் திதி கொடுங்க, வருஷா வருஷம் அதை செய்யுங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஆத்மா ஒருத்தன் வருஷா வருஷம் திதி கொடுக்குறான்னா 3ஆவது வருஷம் போய் இந்த ஆத்மா கேட்குமா, ஐயா என் பிள்ளை எனக்கு வருஷா வருஷம் எனக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஜீவனை அவன் மனைவி மாசமாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்பத்திலே என்னை இந்த கொண்டு போய் என்னை சேர்த்துருங்க அப்படின்னு கேட்குமா. அப்பத்தான் தைலமாகும், தைல பிண்டமாகும், பிண்ட உருவமாக போகும் பொழுது இறைவன் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அந்த கர்ப்பப்பையிலே சேர்த்து விடுகிறான். நீங்க சொன்னது உண்மையான விஷயம். பேரன் பிறப்பேன், பார்த்தா தாத்தா மாதிரியே இருப்பேன். ஆமா ஆமா ஆமா, பார்த்திருக்கீங்களா? இறந்தவர், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவர்கள் மாதிரியே இருப்பேன். ஏன்? அந்த ஆத்மா அங்கே வந்து இருக்கிறது. ஆகையினாலே உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், ஆத்மாவுக்கு மரியாதை கொடுங்க. இவ்வளவு நேரம் மச்சான் இதை வந்து தூண்டி விட்டதுனால தான் இதெல்லாம் பேசுங்க. அதை பத்தி நான் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா உண்மையான கருத்து இது. நான் அனுபவிச்சது ஒரு விஷயம் பாருங்களேன். எனக்கு திருமணம் ஆகி எங்க அம்மா இறக்கும் தருவாயில் இருக்காங்க.
அப்போ தான் சொல்கிறாங்க, அம்மா மேலே நீ ரொம்ப பாசம் வச்சுருக்கடா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டனாலும் நீ கவலைப்படாத, நான் இறந்துட்டால் உன்னுடைய மனைவியை எனக்கு மடிப்பிச்சை கேட்க சொல்லு, என்னுடைய பிரதத்தை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது மடிப்பிச்சை கேட்க சொல்லு, உனக்கு நான் மகளாக வந்து பிறப்பண்டா மகனே அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. சொன்ன உடனே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அம்மா சொன்ன ஞாபகம் இருந்துச்சு. அப்போ தான் அம்மாவோட உருவத்தை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மடிப்பிச்சை கேளு அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி மடிப்பிச்சை கேட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், அடுத்த மாதமே கற்பம், என் மனைவி கர்ப்பமாக இருந்து அந்த அம்மா மாதிரி உருவத்திலேயே மகளாக வந்து பிறந்துச்சு எங்கள் அம்மா. அந்த மகளா உங்களுக்கே தெரியும், மூத்த மகளாக எனக்கு பிறந்து எங்கள் அம்மா உருவத்திலேயே நான் எங்கள் அம்மானு தான் கூப்பிடுவேன், மகன்னு கூப்பிட மாட்டேன், அம்மா மாதிரியே உச்சரிச்சுக்கிருக்காங்க. அது மாதிரி சொன்ன விஷயங்கள் நிறையா உண்மையிலே கொடுக்க வேண்டும். இந்த நாடகத்தை ஆமாம், அருமையாக இருந்து நாங்கள் பேசுனதெல்லாம் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி.